இன்றைக்கி இந்த லோகோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து பாலிகான் டூல் எடுத்து ஆர்ட்போர்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். சைட்ஸ் வந்து 6 அப்படின்னு இருக்கணும். இதை வந்து 30 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு பென் டூல் எடுத்துக்கலாம். பென் டூல் எடுத்து ஒரு ஸ்ட்ரோக் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணி அலைன்மெண்ட் பேனலுக்கு வந்து ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் அலைன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணி ரொட்டேட் டூல் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஆங்கிள் வந்து 60 அப்படின்னு இருக்கணும். காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. கண்ட்ரோல் டி ஒரு தரம் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். க்யூப் வந்து டாப் வியூவில் இருக்கும், அதாவது பிலோ தி ஐ லெவல். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷேப் பில்டர் எடுத்து ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் இந்த மாதிரி மர்ஜ் பண்ணிடலாம். அதே மாதிரி இதையும் மர்ஜ் பண்ணிடலாம். அன்குரூப் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரோக்ஸை delete பண்ணிடலாம். இதுக்கு அவுட்லைன் இருக்குது, நன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு உள்ளதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ட்ராப்பர் எடுத்துக்கலாம். இங்கே சாம்பிள் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் உள்ளதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ட்ராப்பரில் இருக்கும்போதே கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல் வந்து ஆக்டிவ் ஆகிடும். இங்கே வந்து பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டாப்பில் உள்ளதை செலக்ட் பண்ணி இந்த லைட்டர் ஆரஞ்சை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை குரூப் பண்ணிக்கலாம். ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் சைடுக்கு இந்த மாதிரி கொண்டு போகலாம். கரெக்டாக அட்டாச் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு காப்பி எடுத்து இங்கே பொசிஷன் பண்ணுங்கள். ஸ்மார்ட் கைடு உங்களுக்கு உதவி பண்ணும். இது ரெண்டும் சேர்த்து குரூப் பண்ணிவிடுங்க. இப்போ இது மூணையும் சேர்த்து அலைன்மெண்ட் பேனலுக்கு வந்து ஹாரிசான்டல் அலைன் பண்ணிக்கலாம். ஒயர் ஃப்ரேம் மோடில் போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக இருக்குது. குரூப் பண்ணிவிட்டு பேஜுக்கு ஹாரிசான்டல் சென்டர் பண்ணிடலாம். டெக்ஸ்ட் டூல் எடுத்து க்யூப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ஷிஃப்ட் கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணுங்கள், சென்டர் ஆகும். அலைன்மெண்ட்டில் வந்து ஹாரிசான்டல் அலைன் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டை வந்து மாற்றிடலாம். கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து ஸ்விஷ் எடுத்துக்கலாம். ஸ்விஷ் ஃபேமிலியில் இந்த ஃபாண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிரேட்டர் தேன் கீ ஃபியூ டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கலர் வந்து லைட்டர் கிரே கொடுக்கலாம். இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வந்து 30 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், பார்த்து கற்றுக்கங்க.